இன்னைக்கு இவளை விடவே கூடாது. மாயமா, என்ன? யார் கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க? என் பெஸ்டி நிர்மல்டா. நேத்து நைட்டும் அவன் கூட தான் டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. இன்னைக்கு அவளை விடவே கூடாது. இவளை எப்படி பிடிக்கிறது? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நேத்து நைட் எத்தனை மணிக்கு தூங்க போறேன்னு சொன்னேன் கிட்ட? 9 o'clock. வாட்ஸ்அப்ல ஏன் 1 மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருந்த? அத நான் சொல்லட்டா? உன் பெஸ்ட் நிர்மல் கூட டெக்ஸ்ட் பண்ணிருந்த, ஆமாவா இல்லையா? இல்லடா. இல்லன்னா ஏன் வாட்ஸ்அப் ஆன்லைன்ல இருந்த? பதில் சொல்லு. ஏன் நீ சொல்ல மாட்ட? இது சொல்லும். எல்லா சாட்டையும் டெலீட் பண்ணி வச்சிருக்க. கண்டுபிடிச்சிருவான்னு. நீ இப்படி டாக்ஸிக்கா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. நைட்டு பசிச்சுதேன்னு யூடியூப் பார்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கு போய் என்ன நீ இப்படி சந்தேகப்பட்டல? யூடியூப் பார்த்து சமைச்சு சாப்பிட்டுந்தியா? ஐயோ, அவசரப்பட்டு பேசிட்டேனே. மைமா, ஐ அம் சோ சாரி மைமா. போடா, பிரேக்கப். பிரேக்கப்பா? மைமா மைமா, இங்க பாரு, உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன? வாங்கிக்க. இனிமே இப்படி சந்தேகப்படக்கூடாது, சரியா? ஓகே. இத பொடி. நல்ல வேலை, 100 பால முடிஞ்சது. இல்லைன்னா 2000 ரூபாய் இருக்கும். உன்னை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியாதா? மா, இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு சாம்பாரும் பீன்ஸ் பொரியலும். ஏமா சாம்பாரு? போய் கறி வாங்கிட்டு வந்து செய்ய வேண்டியதானே? ஏய், புரட்டாசி ஆரம்பிச்சிருச்சு, நான்வெஜ் தொடக்கூடாது. ஓ, புரட்டாசியா? சரி சரி, செய்யறதுதான் செய்யற. சாம்பாருக்கு தொட்டுக்க பாவக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல், அவரைக்காய் பொரியல், கோஸ் கூட்டு, வடை, பாயாசம் எல்லாம் சேர்த்து செய்யுமா. வத்து குழம்பு மறந்துடாத. ரசம், மோர் எல்லாமே சேர்த்து செய், சரியா? இந்த மாசம் வெஜ்லயே ஒரு பொடி புடிச்சிட வேண்டியதுதான். நான்வெஜ் தான் நல்லா சாப்பிடுவான்னு பார்த்தா வெஜ்ஜும் வெரைட்டியா கேக்குறான். சரியான சோத்து முட்டையை பெத்து வச்சிருக்கேன்.